இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு 2 தம்பிங்க இருக்கிறாங்க. அதோட இப்போ 4வதா ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்க போகுது. ஆனால் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே 4வதா ஒரு தம்பியாக இருந்தால் பரவாயில்லங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒரு தங்கச்சி இருந்தால் பரவாயில்ல, ஆல்ரெடி 2 தம்பிங்க இருக்காங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே தங்கச்சி பிறக்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பூசாரி கிட்ட போய் என்ன பேர் வைக்கலாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ துர்கான் பேர் வைக்கிறேன்னு சொல்லி துர்கான்னு சொல்லி பேரையும் அப்பயே வச்சிடுறாரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லி போறாங்க. போனவங்க திரும்ப வரவே இல்லை. இதனால பூசாரி கிட்ட போய் சொல்ல பூசாரி பார்த்தீங்கன்னா தொலைவு பார்க்கணும்னு சொல்லி ஆளை அனுப்பி விடுறாரு. பூசாரி தங்கச்சியை எடுத்து வேற ஒருத்தனுக்கு விற்க பார்க்க ஹீரோ இதெல்லாம் கேட்டு ஹீரோ தங்கச்சியை காப்பாற்றுறன்னு சொல்லி அந்த பூசாரியும் பார்த்தீங்கன்னா கொன்னுறாரு. கொன்னுட்டு தன்னோட தம்பிங்களையும் தங்கச்சியும் கூட்டிகிட்டு அந்த ஊரை விட்டே வெளியே போறாரு. ரோட்டில் லாரி வரதை பார்த்த ஹீரோ ஒரு முள்ளுச்செடி எடுத்து சென்டரில் பிடுங்கி போட்டு லாரி டிரைவர் இறங்கி முள்ளுச்செடி எடுத்து ஓரமாக போடுறப்ப நம்ம ஹீரோவோட தம்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு லாரியில் ஏறிக்கிறாரு. அதில் போய் பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவும் அவங்க கூட இருக்கிறவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கத்தியோட நிற்க அப்புறம் அந்த லாரி டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அடைக்கலமும் தராரு. ஹீரோவுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தங்கத்துக்கான இடத்தையும் கொடுத்தா அதனால நம்ம ஹீரோ அவருக்கு வர காசுல கொஞ்சம் வந்து சேகர் அண்ணனுக்கும் கொடுத்துருவாரு. அவருக்கான சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்லி கடையில் ஆகிற மிச்ச இட்லிலாம் நீங்கள் கீழே போகிறது போல அதை நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், அங்கே அந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து தங்கச்சிக்கும் தம்பிகளுக்கும் கொடுப்பாரு. இப்படியே ரொம்ப நாள் ஓடுது. அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக ஃபாஸ்ட் ஃபுட் கடையும் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஹீரோக்கு மொத்தம் 2 தம்பிங்க. அவங்களோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன். தங்கச்சியோட பேர் எல்லாத்துக்குமே தெரியும். ஹீரோவோட மொதல் தம்பியான முத்துவேலும் மேகலாவும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. ஒரு நாள் மேகலா ஸ்ட்ரைட்டாக பாருக்கே வந்து முத்துவேலை போட்டு அடிக்க நீ வேற ஒரு பொண்ணோட போனதை பார்த்துருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா முத்துவேலை போட்டு அடிச்சிருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் ஹீரோக்கிட்டே போய் ஸ்ட்ரைட்டாக எனக்கு முத்துவேலை பிடிச்சிருக்கு என்ன அவனோட கட்டி வைங்கிற மாதிரிலாம் பேச ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நைட்டு முத்துவேல் வந்துட்டு அட்வைஸும் பண்ணுறாரு. ஹீரோவோட 2வது தம்பி காலேஜ் போயிட்டு இருக்காங்க. காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வந்து எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். இதில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபைட்லாம் நடக்குது. அதனால நடந்த சண்டையெல்லாம் போக பிரச்சனையெல்லாம் வந்து அண்ணன்ட்ட சொல்ல அண்ணன் நீ கம்முன்னு வாபஸ் வாங்கிக்கூடா, இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையே இருக்கும், அந்த மறைமுகமாக இருக்கிற அரசியல் நமக்கு தேவையே இல்லை, நம்ம குடும்பம் இப்படிலாம் தனியாக இருந்துக்கலாம், நீ கம்முன்னு வாபஸ் வாங்கிறவா சொல்ல அடுத்த நாளே போய் தம்பியும் வாபஸ் வாங்கிடுறான். அதே டைமில் தான் அண்ணன் நடத்துகிற ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வாங்குறதுக்காக ஒரு பணக்கார கும்பல் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ முத்துவேலுக்கு வந்து டக்குன்னு ஒரு பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிச்சிடுறாரு. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ துர்காவுக்கு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு இருக்காரு. நீ வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம், நமக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகிறோம், அதுக்கப்புறமேட்டு நாம் எங்கேருந்து வந்தோம் அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதுக்காக இப்போ வனத்தையும் ஹீரோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோ இருக்கிற இந்த ஊர்லேயே மொத்தம் 2 ரவுடி கும்பல் இருக்கும். ஒன்று துரை கேங், இன்னொன்று சேதுராமன் கேங். இதில் துரை கேங்குங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான். ஏன்னா ஹீரோவை பற்றி துரைக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு போக துரை கேங்கில் ஒரு டைம் சண்டை வருது. அந்த சண்டையில் நம்ம முத்துவேலும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இன்வால்வ் ஆயிடுறாரு. ஆனால் இந்த சண்டையை கிளப்பிவிட்டது என்னமோ இப்போ புதுசாக வந்திருக்கிற ஏசி அந்த ஊருக்கு. இந்த ஊருக்கு வந்த ஏசி ஆல்ரெடி அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எஸ்ஐயாக இருந்திருப்பார் அதே ஊருக்கு. அப்போ வந்து இந்த ரவுடி கும்பல்லாம் சேர்ந்து அவங்க அப்பாவை கொண்டதுனால இவர் ஒரு பழிவாங்கிற நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊருக்கே வந்திருப்பார் ஏசியா. இப்போ இவங்க 2 கும்பலுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு இவங்களை பிரித்து விட்டா மீதி இருக்கிறவங்கள நாம போட்டுடலாங்கிற மாதிரி ஏசி ஒரு பிளான் போட ஆனால் சேதுக்கும் முன்பகைங்கிறது பார்த்தீங்கன்னா துரை மேலே இருக்கும். ஆனால் அதெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாமல் சேதுவும் ஒரு பக்கம் அடக்கிட்டு இருப்பாரு. இந்த டைமில் தான் ஏசி உள்ள வந்து கலவரத்தை உண்டாக்க இதில் நம்ம ஹீரோவோட தம்பி மாட்டிக்கிறான். ஹீரோவோட தம்பியை துரை கொல்ல போகிறான்னு சொல்ல ஹீரோ அவங்களோட 2 தம்பிகளையும் கூப்பிட்டு போய் அங்கே துரையோட கேங்கையே ஃபுல்லாக முடிச்சு விட்டு துரையும் பார்த்தீங்கன்னா கொண்டுறாரு. இந்த விஷயம் ஸ்ட்ரெயிட்டாக ஏசிக்கும் போது இந்த பக்கம் சேதுக்கும் போகுது. சேதுவை பொறுத்த வரைக்கும் நாமளும் அவனை கொண்டாட இப்போ யார் தாண்டா அவனை கொன்னாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த டைம்ல தான் சேது கண்டுபிடிச்சிடுறாரு ஹீரோ தான் கொன்னான்னு சொல்லி. ஹீரோவை தன்னோட கேங்ல சேதுக்கு சொல்றாரு. பட் ஆனால் ஹீரோ அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி போயிடுறாரு. இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து, இவனையும் போட்டுருங்கடான்னு சொல்லி கூட இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்ல ஹீரோக்கு ரவுண்டு போடுறாங்க. ஆனால் ஹீரோ எல்லாத்தையுமே அடிச்சிடுறாரு. கடைசியாக குருன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா போய் சேதுக்கிட்ட நம்ம அனுப்பிவிட்ட எல்லா ஆளுங்களையும் போட்டானாங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பக்கம் ஹீரோ கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறதால அதுக்காக வருதுச்சுன்னா தன்னோட கடையை கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லுவார். பட் ஆனால் தங்கச்சி வேண்டான்னு சொல்ல கடைசியாக எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட கல்யாண நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிச்சிடுறாங்க. இந்த பக்கம் முத்துவேல் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டாக இருக்க, இதுக்கு மேலே நீ பொறுப்பாக இருக்குண்டான்னு சொல்ல ஆனால் முத்துவேல் ஒவ்வொரு கடையாக போய் எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்குறான். பட் ஆனால் முத்துவேலுக்கு எங்கேயுமே வேலை கொடுக்கல. கடைசியாக சேதுக்கிட்ட போய் நிற்க சேது சேர்த்திக்கிறாரு தன்னோட கேங்லேயே. பார்த்தீங்கன்னா முத்துவேலுக்கு ஒரு வேலையும் போட்டு தராரு. கொஞ்ச நாள் போக மாணிக்கவேலும் சேது கூட வந்து சேர்ந்துக்கிறாரு. முத்துவேலும் மேகலாவும் சேர்ந்து வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம சேதுவே கூட பண்ணி தர்றாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாகவே இவங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு பக்கம் சேதுவை போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே இவனை விட்டா நம்ம குடும்பத்தை அழிச்சிருவான்னு சொல்லி அடுத்த நாள் தங்கச்சி கல்யாணம் முடியட்டும் நம்ம நைட்டே போட்டுடலான்னு சொல்லி சேகர் அண்ணனும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
அதனால் நைட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சேதுவே போடலான்னு போக, பட் ஆனால் சேது இவங்களுக்கு முன்னாடியே தங்கச்சியை கடத்திட்டு வந்து அந்த இடத்துல வச்சிடறான். ஆனால் சேதுவை போடுறதுக்கு உள்ளே வந்த ஹீரோக்கு ஒரு ஷாக்கு தான். ஏன்னா நம்ம சேது கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி 2 தம்பிகளும் வேலை செய்வாங்க. அவங்கள விட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோவை போட்டுடுறாங்க, ஹீரோவை குத்திடுறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் வேலும் மாணிக்கவேலும் அண்ணனை குத்தின சோகத்திலேயே மண்டபத்தில் உட்காந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தங்கச்சியும் ஹீரோவும் ஒரு பக்கம் வந்து சேஃபாக இருக்கிறாங்க. சேகர் அண்ணா அவங்க கூட இருக்கிறாங்க. சேகர் அண்ணன் காலையில் மண்டபத்துக்கு வர தம்பிங்க 2 பேரும் அண்ணனை குத்தினதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் சேகர் அண்ணனுக்கே தெரியுது வருது ஹீரோவை குத்தினதே இவனுங்க தான் சொல்லி. இதை போய் தங்கச்சி கிட்ட சொல்ல, தங்கச்சிக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணனை குத்தினவங்களையும் பழி வாங்கணும், ஹீரோக்கு இப்போ சேதுவையும் கொள்ளணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தையும் வாழ விடுவாங்கிறத பார்த்தீங்கன்னா ஹீரோ கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் ஏசி வந்து டேரெக்டாக ஹீரோட்டே பேசுறாரு. நீ தான் துறைய கொண்டாங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், எல்லாமே சொல்ல, உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தால் மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் சேது கேங்கை பார்க்க, சேது கேங்க்கும் ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா சேதும் அவரோட 2 தம்பிங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கொண்டுறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் இருக்கிறதே நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் மட்டும்தான். இதில் மேகலாங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கும்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையும் கொண்டு வந்து ராயன் கையிலேயே கொடுத்துட்டு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தை எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு மேகலாங்கிற பொண்ணு அங்கே வந்து போயிருது. இந்த டைம்ல ஒரு ஃபிளாஷ்பேக், ஏசி ஹீரோ கூப்பிட்டு பேசியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தால, அப்பயே ஏசி ஹீரோட்ட நீ இந்த முழு ரவுடி கும்பலையும் முடிச்சுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி நீ ஒரு வேளை வரலனா உன்னோட தங்கச்சியை சொந்த பொண்ணா வச்சு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஏசி சொல்லியிருப்பாரு. பட் அதனால நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு தங்கச்சியும் கூட்டிகிட்டு அந்த குழந்தை இருக்கும், அந்த குழந்தை தங்கச்சியே பார்த்தீங்கன்னா வாங்கிக்குது. இவங்க 3 பேரும் இப்போ கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஏசி ராயன்ட்ட இன்னொரு இடத்த சொல்லிட்டு, நீ இங்கே வந்துரு, உனக்காக நான் காசு எல்லாமே வச்சுருக்கேன், நீ இதை வாங்கிட்டு தலைமறைவாக போயிருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏசி ஹீரோ சொல்கிற மாதிரி வந்துட்டானா அவனையும் போட்டா இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுங்கிற மாதிரி தான் நம்ம ஏசி யோசிச்சு வச்சிருப்பாரு. ஹீரோ ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே வரல. அப்போ தான் ஏசியும் புரிஞ்சுக்கிறாரு அவன் நல்லா ஸ்மார்ட்டான ஆளாக தான் இருக்கிறான்னு சொல்லி. ஹீரோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சி அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போகிறாருல, அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த உசுரே நீ தானே சாங்கை போட்டு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க நண்பா. ஓகே நண்பா, இதோட இந்த ஒரு ஸ்டோரியை முடிஞ்சிருது. ஸோ இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐகான் வச்சுருங்க. அப்போ நான் அப்புறம் ஒரு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபைனலி இந்த ஸ்டோரி எப்படி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க நண்பா.